அனைவருக்கும் வணக்கம். கன்னிராசினியர்களுக்கு நிகழ இருக்கும் குரு பயிற்சி என்ன மாதிரியான நன்மைகளை எல்லாம் ஏற்படுத்தி கொடுக்க இருக்குது? குறிப்பாக கன்னிராசினியர்களுக்கு இனிமேல் தான் மெயின் பிக்சரே என்றளவிற்கு முக்கிய கிரகமான குரு பகவான் தனது சொந்த ராசியான மீன ராசியிலிருந்து மேசராசிக்கு பயிற்சி ஆகிறாரு. அதுவும் மேசராசியில் ஏற்கனவே சஞ்சரித்து கொண்டிருக்கும் ராகு சூரியன் புதனோடு இணைகிறாரு. இதன் காரணமாக கன்னிராசினியர்களுடைய வாழ்வில் பல எண்ணற்ற நன்மைகள் ஏற்பட இருக்குதுங்க. அந்த வகையில் கன்னிராசினியர்களுக்கு என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். ராசி சேர்ந்த உத்திரம் 2ஆம் பாதம் முதல் அஸ்தம் சித்திரை 2ஆம் பாதம் வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு குரு பகவானுடைய பயிற்சியின் காரணமாக என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது நிகழப்போகின்ற இந்த குரு பயிற்சி உங்களை லேசாக அசைத்திருக்கலாம். நமக்கு என்னவெல்லாம் பிரச்சனைகள் ஏற்பட போகிறதோ, நமது ராசிக்கு அஷ்டம குரு உருவெடுக்கின்ற இந்த காலகட்டத்தில் எப்படியான விரயங்கள், சங்கடங்கள், புதிய தொந்தரவுகள் ஏற்பட போகிறதோ என்ற பயம் இருக்குங்க. நீங்கள் பயப்படுவதற்கு ஒன்றுமே இல்லைங்க. காரணம், ராசிக்கு பாதகாதிபதியான குரு கிரகம் மறைய போகிறாரு. இதுவரை இவர் சுபஸ்தானத்தில் நின்றிருந்தாலும் உங்களுக்கு தேவைப்பட்ட எதையுமே ஒழுங்காக நிறைவேற்றி கொடுத்திருக்க மாட்டாரு. இது ஒரு புறம் இருக்க, இப்போது உங்களுடைய ராசிக்கு 2 மற்றும் 8ஆம் இடத்தில் ராகு கேது கிரகங்கள் அமர்ந்திருக்கபடியால் இடையே போராட்டமும் சச்சரவும், மற்றவர்களுடன் விரோதமும், மனக்கலங்க வேண்டிய சூழலும், தாயாருக்கு தந்தைக்கு அனாவசிய மருத்துவ விரய செலவுகளும், அவர்களால் மனக்குழப்பமும் ஏற்பட்டிருக்கலாம். அதே நேரம் சின்ன சின்ன சுப விஷயங்கள் ஏற்பட்டிருக்கலாம். பெரிய இனிமையான சம்பவங்கள் எதையும் குரு பகவான் ஏற்படுத்தி இருக்க மாட்டாரு. இப்போது பெயர்ச்சியாக போகிற குரு பகவானுடைய நிலையினால இனிமேல் வரக்கூடிய தினங்கள் போராட்டம் இல்லாமல், அனாவசிய அலக்கலைப்பு இல்லாமல் நகர இருக்குதுங்க. திடீர் நன்மைகளும் எதிர்பாராத விசேஷ இனிமைகளும் கைகூடிய நாட்களாகத்தான் அமர இருக்குதுங்க. கன்னிராசினியர்களுக்கு இந்த குரு பயிற்சி நேரத்தில் உங்களுடைய ராசிக்கு உண்டான கிரக நிலைகள் 8ஆம் இடத்தில் சூரியன் ராகு புதன் கூட்டணியும், இவர்களுடன் குரு பகவான் சேர்க்கையும், 2இல் கேதுவும், 9ஆம் இடத்தில் சுக்கிரனும், 10ஆம் இடத்தில் செவ்வாயும், வாக்கிய பஞ்சாங்க பிரகாரம் கடந்த சுபகிருது வருடம் பங்குனி மாதம் 15ஆம் தேதி சனி பகவான் 5ஆம் இடத்திலிருந்து 6ஆம் இடத்திற்கு வந்திருக்கின்ற நிலையுமான கிரக சஞ்சாரங்கள் உலாவுகின்றன. இந்த கிரக அமைப்புகள் உங்களது ராசியை எப்பேற்பட்ட சூழலிலும் அசைத்து விடாதுங்க. நினைத்தது நடக்குங்க. குரு பகவான் 8ஆம் இடத்தில் அமர்ந்திருந்தாலும் உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்தையும் 12ஆம் இடத்தையும் சுகஸ்தானத்தையும் பார்க்கிறாரு. 2ஆம் இடம் தன வரவுகளை ஏற்படுத்துகின்ற இடம், சரளமான பணப்புழக்கத்தை உண்டாக்குகின்ற இடம், குடும்பத்தாரை பற்றி தெரிவிக்கக்கூடிய இடம். ஆக இவரது பார்வை இந்த இடத்திற்கு விழுவதால் குடும்பத்தால் மகிழ்ச்சியும், குடும்பத்தாரால் இனிமையும், தேவை அத்தியாவசியமான கடமைகள் எளிதாக பூர்த்தியாக போவதுமாக பல நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்குதுங்க. ராசினியர்களுக்கு குரு பகவானுடைய இந்த பயிற்சியின் காரணமாக அடுத்ததாக 4 இடத்தை பார்க்க போவதாலும் ஆரோக்கிய மேன்மை ஏற்படுங்க. ஆரோக்கியத்திற்காக செலவு விரயம், பெரிய அறுவை சிகிச்சை என்றபடி ஏற்படாது. அப்படியே குரு பகவான் ஏற்படுத்தினாலும் 6ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கின்ற சனி பகவான் கடுமைகளை முறியடித்து விடுவாரு. சொகுசு அதிகரிக்குங்க. வீடு வாகன கட்டிட விருத்தி ஏற்படும். அதற்கான விஸ்தீர செலவுகளை செய்யக்கூடிய நேரமா அமைஞ்சிருக்குது. குடும்பத்தாருடன் உறவுகளுடன் 8ஆம் இட ராகுவால் ஏற்பட்டு வருகின்ற விரோதம், வீண் பகை, சச்சரவு, கருத்து வேறுபாடு விலக இருக்குது. கன்னிராசினியர்களுக்கு பண ரீதியாக வீண் விரய செலவுகள், அனாவசிய இழப்பு எதுவும் இல்லை என்றாலும் பொருளாதார விஷயங்களில் விழிப்போடு செயல்பட வேண்டியது அவசியங்க. மற்றவர்களுக்கு கடன் தர வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டால் யோசித்து செயல்படுவது நல்லது. இதே மாதிரி கொடுக்கல் வாங்கல், கடன், கண்ணி, ஜாமீன், சிபாரிசு விஷயங்களில் யோசித்து இறங்க வேண்டிய காலகட்டங்க. உங்களுக்கு வர வேண்டிய தொகைகள் துண்டுபட்டு தான் கைக்கு வருங்க. பழைய கடன்கள் அடைப்பதற்கு சற்று காலதாமதமாகலாம். புதிய கடன்கள் பெற வேண்டிய சூழல் ஏற்பட்டால் கொஞ்சமாக கடன்பட்டு அதனை அடைத்த பிறகு மறு கடனை வாங்குவது உத்தமங்க. தொழில், வியாபார, நிர்வாக விஷயங்கள் கொஞ்சம் ஸ்தம்பிப்புகளை இடையிடையே ஏற்படுத்தும். லாப குறைவை காட்டுங்க. ஆனாலும் பெரிய பாதகத்தை சந்திக்காமல் நகரக்கூடிய ஒரு காலகட்டமாக தாங்க இருக்குது. இந்த குரு பயிற்சி காலத்தில் வருகின்ற ஆனி, ஆடி, கார்த்திகை, மாசி மற்றும் பங்குனி மாதங்களில் எதிர்பாராத வளர்ச்சி சொந்த முயற்சி சார்பாகவும் குடும்பத்தாருக்காகவும் ஏற்பட இருக்குதுங்க. இந்த காலகட்டத்தில் வருகின்ற திங்கள், வெள்ளி மற்றும் சனிக்கிழமைகளில் பொன் பொருள் சேர்க்கைகளும், எதிர்பாராத பணவரவும், ஆன்மீக பயணமும், சுபகாரிய செலவுகளும் ஏற்படக்கூடும். ராசி இளைஞர்கள் அயல் தேச ரீதியான உத்தியோக முயற்சியில் இருப்பின் உடனடியாக கைகூடிய காலகட்டங்க. இளம் பெண்மணிகளுக்கு கல்வி தகுதி
பயிற்சிக்கு ஏற்ப திடீர் உத்தியோகம் உள்ளூரிலோ அயல் தேசத்திலோ அமையுங்க. பொதுவாக இந்த ராசிக்காரர்கள் இந்த காலகட்டத்தில் இடமாற்றம் செய்ய வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டால் உடனடியாக செய்து கொள்வது நல்லது. கன்னிராசி சேர்ந்த உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு குரு பகவானுடைய பயிற்சியின் காரணமாக என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு குரு பயிற்சியாகி தொடர்ந்து 5.5 மாதங்களுக்கு பின்னர் உயர்வுகள், சந்தோஷங்கள், குடும்ப ரீதியான நன்மைகள் கிடைக்க இருக்குதுங்க. கன்னிராசி சேர்ந்த அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு குரு பகவானுடைய பயிற்சியின் காரணமாக என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, வாழ்க்கை துணை ரீதியாக கடந்த 13 மாதங்களாக பிரிவினை, கோர்ட் வழக்கு பிரச்சனை, பிரிந்து வாழக்கூடிய சூழல்கள் போன்றவை அனுபவித்துக் கொண்டிருப்பவர்களுக்கு ஆடி மாதம்தான் சிறப்பான தீர்வை கொடுக்க போகுது. கன்னிராசி சேர்ந்த சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு குரு பகவானுடைய பயிற்சியின் காரணமாக என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, இளம் பெண்கள் பிற நபர் நட்பு விஷயங்களில் தங்களது உத்தியோக வட்டத்தில் வருகின்ற ஆவணி மாதம் வரை சற்றே கவனமாக இருக்க வேண்டும் என்பதை கிரக நிலைகள் தெளிவுபடுத்துதுங்க. கன்னிராசி சேர்ந்த பெண்மணிகளுக்கு நிகழ இருக்கும் குரு பகவானுடைய பயிற்சியின் காரணமாக என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, எந்த தொந்தரவும் ஏற்படாதுங்க. வருகின்ற ஆவணி மாதமும் மார்கழி மாதமும் மட்டும் கவனமாக செயல்பட வேண்டும். இல்ல பணிகளில் விழிப்போடு இருக்க வேண்டுங்க. வசதி சௌகரியம், மன நிம்மதிக்கு குறைவு ஏற்படாது. கர்ப்பிணி பெண்கள் உணவு விஷயத்தில் மருந்து மாத்திரைகளையும் பயணங்கள் கவனம் தேவைங்க. கன்னிராசி சேர்ந்த மாணவர்களுக்கு குரு பகவானுடைய பயிற்சியின் காரணமாக என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, கல்வியில் அதிக அக்கறை காட்டினால்தான் முதலிடத்தை பிடிக்க முடியுங்க. குடும்பத்தாருடைய ஆதரவு கிடைப்பதில் தாமதமாகலாம். வருகின்ற 2023 செப்டம்பர் மாதத்திலிருந்து புதிய நன்மைகள் உங்களுக்கு ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் இருக்குது. கன்னிராசி சேர்ந்த உத்தியோகஸ்தர்களுக்கு கீழே இருக்கும் குரு பயிற்சியின் காரணமாக என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, உத்தியோகத்தால், பதவியால், பணி பொறுப்பு மற்ற பல விஷயங்களால் பாதிப்புகளை அடைந்து கொண்டிருப்பதற்கு பெரியதொரு மாற்றம் ஏற்பட இருக்குதுங்க. திடீர் அரசு உத்தியோகம் அமைவதற்கான அதிர்ஷ்டம் உண்டுங்க. சக ஊழியர்களால், அதிகாரிகளால் சச்சரவு உண்டாகலாம். ஆனாலும் பாதிப்பு எதுவும் இல்லைங்க. வெளியூருக்கு சென்று தனியார் உத்தியோகம் பயிர்கின்ற யோசனை பலிதமாகுங்க. உத்தியோக ரீதியான அயலூர் அயல் தேச ஏற்பாடுகளில் இறங்கக்கூடிய ஒரு காலகட்டமாக அமைய இருக்குது. கன்னிராசி சேர்ந்த விவசாயிகளுக்கு குரு பகவானுடைய பயிற்சியின் காரணமாக என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, விவசாயிகள் நிலபலன்கள் உற்பத்தி சார்பாக கொஞ்சம் போராட வேண்டி இருக்குங்க. இருந்தாலும் திடீர் நன்மைகள், லாபங்கள் உற்பத்தி ரீதியாக உண்டுங்க. நெருக்கமானவர்கள் வழிய வந்து உங்களுக்கு தேவைப்படுகின்ற கடன்களை கொடுப்பதற்கான வாய்ப்புகள் ஏற்பட இருக்குது. கன்னிராசி சேர்ந்த கலைஞர்களுக்கு குரு பகவானுடைய பயிற்சியின் காரணமாக என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் கலைஞர்களுக்கு ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, எண்ணங்கள் அனைத்தும் ஈடேறுங்க. துறை சார்ந்த பணிகளுக்கான குடும்பத்தை மாற்ற வேண்டிய ஒரு கட்டாயம் ஏற்படும். அதிக பயணங்கள் ஏற்பட்டு கொண்டே இருக்கும் என்பதை கிரக நிலைகள் தெளிவுபடுத்துது. கன்னிராசி சேர்ந்த அரசியல்வாதிகளுக்கு கிரக நிலைகளின் ரீதியாக என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, அரசியல் துறையினரை பொறுத்த வரைக்கும் குரு பயிற்சி தொடங்கி 3.5 மாதம் கடந்த பிறகுதான் சக கட்சி ரீதியான அங்கீகாரம் உங்களுக்கு கிடைக்குங்க. சித்திரை நட்சத்திரக்காரர்களை மாற்று கட்சியினர் வலுக்கட்டாயமாக இழக்கக்கூடிய ஒரு சூழலும் ஏற்பட இருக்குது. பொதுவில் இந்த குரு பயிற்சி கன்னிராசிக்காரர்களுடைய வாழ்வில் பெரிய அனுபவத்தையும் பொருளாதார ரீதியான ஏற்றங்களையும், இந்த காலகட்டத்தில் உறவுகள், நண்பர்கள், மனநிலை, நன்மை பற்றி எப்படி இருக்கிறது என்று தெரிந்து கொள்ளும்படியான சூழலை ஏற்படுத்த போகிறது என்பதை கிரகநிலைகள் தெளிவுபடுத்துது. கன்னிராசினியர்களுக்கு கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது, குரு பயிற்சி தொடங்கி பிரதி 7 வியாழக்கிழமைகள் ஸ்ரீ குரு பகவானை பிரீத்தி பரிகாரம் செய்து வழிபடுங்க. செவ்வாய்க்கிழமைகள்ல குலதெய்வ வழிபாடு பிரார்த்தனை செய்யுங்க. எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் உண்டு என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் உங்களுக்கு எடுத்துக்காட்டுது.